உழவதற்கு டிராக்டரை முதற்கொண்டு எல்லாம் வந்த பிறகு நம்முடைய மாடுகளுக்கு தேவையான பயன்பாடு இல்லாமல் போய்விட்டது. இருப்பினும் மாட்டு சாணம் முதல் கொண்டு எல்லாமே நாட்டு மாடு இனம் என்பதற்காக அதனுடைய விளைச்சலும் அதிகம். அந்த நாட்டு மாடு இனமாகட்டும், தொடர்ந்து வரக்கூடிய காளைகளாகட்டும், குதிரைகளாகட்டும், கெடாய்களாகட்டும் அனைத்துமே நீடிக்க வேண்டுமென்றால் இந்த கலாச்சாரம் பின்பற்றப்பட வேண்டும். இந்த போட்டிகள் நடந்தால் மட்டுமே இந்த காங்கேய இனம் காளைகள் பயன்படுத்தப்படுவது. வேறு எந்த காரணத்துக்காகவும் காங்கேய இனம் காளைகள் பயன்படுத்துவதில்லை. அது தொடர்ந்து நடைபெற வேண்டும், ரேக்கில் போட்டு நடைபெற வேண்டும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் சுமார் 1 லிட்டர் முதல் 2 லிட்டர் பால் தான் கொடுக்கும் காரணத்தால் அதிக காங்கேய இன மாட்கள் வெட்டுக்காக அனுப்பப்படும் கேரளாவுக்கு தன்னுடைய கறி பயன்பாட்டுக்கு போகிறது. கண்ணு ஈன்றவுடன் தேவைப்படாத காளைகள் உடனடியாக வெட்டுக்கு செல்கிறது. இந்த மீண்டும் ரேக்கில் நடந்த காரணத்தினால்தான் எல்லா காளையும் ஏறக்குறைய 1000 காளைகள் இங்கே வந்துள்ளது. 500 ஜோடி காளைகள் என 1000 காளைகள் வந்துள்ளது. இது மீண்டும் மீண்டும் இந்த ரேக்லாவை காப்பாற்ற மீண்டும் என்ன காரணம் என்றால் காங்கேய இனம் காக்க வேண்டுமென்றால், நாட்டு இனங்களை காக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக ரேக்லாவை காப்பாற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக அரசிடம் கேட்டுக்கொள்கிறோம்.